திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். அலை கடல் ஊடறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் தலை மேல் கொண்டு உலகார் அழற் கொண்டு உள்வீழாதோடி அலைவாயில் வீழாமல் அஞ்சல் என்றானே. திருச்சிற்றம்பலம். அலைக்கடல் ஊடு அறுத்து அண்டத்து வானோர் என்று தொடங்கும் பாடலை காணலாமா? அலைக்கடல் ஊடு அறுத்து அண்டத்து வானோர். ஊழிக்காலத்தில் அலைகளையுடைய கடல் பொங்கி வந்து அண்டத்தையே மூழ்கடிக்க பார்த்தபோது தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர். அந்த பெருவெள்ளத்தின் நடுவே சிவபெருமான் நானே உங்கள் தலைவன் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அங்கே தோன்றினான். உலகமே அழியக்கூடிய அந்த நெருக்கடியான நேரத்தில் அஞ்சி எப்படி அங்கும் இங்கும் ஓடிய தேவர்கள் பிறப்பு இறப்பு எனும் அலைகளில் சிக்கி அழியாமல் இருக்கும்படி அஞ்சாதீர்கள், அஞ்சல் என்றான் என்று கூறி அபயம் அளித்து காத்தருளினார். இதன் பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது. உலகம் அழியும் காலத்தில் நிலம், நீர், நெருப்பு என அனைத்தும் ஒன்றோடொன்று கலந்து சீற்றமடையும். அப்போது அண்டத்தில் உள்ள வானோர்களும் தேவர்களுமே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்பார்கள். அந்த பிரளய காலத்திலும் அழியாமல் இருப்பவன் யார்? பரம்பொருள் ஒருவன்தான். உயிர்கள் அனைத்தும் அந்த பேரழிவில் சிக்கி தவிக்காமல் இறைவன் திருவடியில் தஞ்சமடைய வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்துகிறது. அலைக்கடல் ஊடு அறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் தலை மேற்கொண்டு உலகார் அழற்கண்டு உன் விழாதோடி அலைவாயில் விழாமல் அஞ்சல் என்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியம்.